வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க அப்படியே விலாகுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் பாத்திரம் அவ்வளவு இருக்குது. அதனால் ஸ்பீடாக பாத்திரங்களை வரேன் சரிங்களா. ஏன்னா அவங்களுக்கு எல்லோருக்கும் போர் அடிக்கும்ல. அதனால் பாத்திரங்கள் ஒரு வீடியோவை மட்டும் நான் எப்போவுமே கொஞ்சம் ஸ்பீடாகவே தரேன். இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவே கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த விலாக் கொடுக்கும்போது பாத்திரங்களை வரது ஸ்லோவாக காட்டுறேன் சரிங்களா. அதனால் பாத்திரத்தை கட 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 கடன்னு கழுவுறேன். பாருங்களேன், ஒரு வீடியோ எடுத்துட்டு அதை ஸ்பீடு பண்ணால் அவ்வளோ காமெடியாக இருக்குப்பா. பாத்திரம் கழுவியாச்சு. அப்புறம் எங்கள் குலதெய்வம் கோயிலேருந்து பத்திரிக்கை வந்திருக்குங்கப்பா. குலதெய்வம் கோயிலில் ஆடி மாதம் சாமி கும்பிட்றாங்க, கூப்பிட்ருக்காங்க. சரின்னு சொல்லி பத்திரிக்கையை வாங்கி வச்சாச்சு. போகலாம் அடுத்த மாதம். எங்களுக்கு குலதெய்வம் மதுரை தான் சரிங்களா. மதுரை தான் போகணும். அதனால் பத்திரிக்கை வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு எனக்கு சரிங்களா. நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எங்களுக்கு குலதெய்வத்துலேருந்து பத்திரிக்கையும் வந்திருக்கு. இன்றைக்கி நான் ஒரு பூஜை பண்ண போகிறேன் சரிங்களா. இன்றைக்கி 5 தெய்வங்கள் வச்சு பூஜை சரிங்களா. தனியாக ஒரு வீடியோ தந்திருக்கேன், 5 தெய்வங்கள் பூஜைன்னு சொல்லிட்டு சரிங்களா. அப்புறம் கட கட கடன்னு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுப்பா. அடுப்பை தொடச்சிட்டு இன்றைக்கி அழகான என்ன கோலம் போட போகிறோம்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமைனாலே நம்ம என்ன கோலம் போடுவோம் பொதுவாக? தாமரை கோலம். இன்றைக்கி நம்ம வீட்டில் தாமரை கோலம் தான்ப்பா போட போகிறோம் சரிங்களா. அதனால் அடுப்பு துடைக்கிறது எல்லாமே நான் ஸ்பீடு பண்ணிட்டேன் சரிங்களா. அடுப்பை நல்லா சுத்தமாக தொடச்சாச்சு சரிங்களா. தொடச்சிட்டு நம்ம இன்றைக்கி கோலம் போட போகிறோம், தாமரை கோலம் போட போகிறோம் சரிங்களா. வெள்ளிக்கிழமைனாலே தாமரை தானே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மகாலட்சுமி அம்மனுக்கும் தாமரை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சரி தாமரை கோலமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அழகான தாமரை வரையலாம். அரிசி மாவு கோலம், தாமரை அரிசி மாவு கோலம் சரிங்களா. அழகாக வந்தது தாமரை. எனக்கு ரொம்ப நான் முதல்ல கோலம் போட்டு பழகின என்ன கோலம்னு கேட்டிங்கன்னா தாமரை தான். எனக்கு தாமரை வரைய ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், அழகாக வரைஞ்சாச்சு. அழகாக கடகடன்னு கோலத்தை போட்டு விட்டுலாம் சரிங்களா. இன்றைக்கி நம்மளை பூஜை பண்ண போகிறோம் சரிங்களா. அதனால் கட 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 கடன்னு வேலையை செஞ்சிட்ருக்கேன் வீட்டுக்குள்ளே. நமக்கு அடுப்பு தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு தாமரை கோலம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சென்டரில் ஒரு தாமரை போட்டாச்சு. அப்புறம் மேலேயும் ஒரு 2 தாமரை போட்டுடலாம் அப்படி சொல்லி தாமரை வரைய ஆரம்பித்தேன் சரிங்களா. தாமரை கோலம் ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் அரிசி மாவில் நம்ம கலர் பண்ணி அந்த குங்குமம், கொஞ்சம் அரிசி மாவில் மஞ்சள் கலந்து, கொஞ்சம் அரிசி மாவில் குங்குமம் கலந்து, அந்த மாதிரி கலராக பண்ணி அரிசி மாவே கலர் கோலம் போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் வேணால் நான் கலர் கோலம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி, ஈஸியான மெத்தடில் சரிங்களா. அதனால் இன்றைக்கி நம்ம ஒயிட் கோலமே தாமரை அழகாக வரைஞ்சாச்சு. பாருங்கள், நான் ஒரு 3 தாமரை தான் வரைஞ்சிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. தாமரை வரைஞ்சாச்சு, ஆனால் பார்டர் இல்லாமல் கோலமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் சரி தாமரையை வரைஞ்சிட்டு பார்டர் போட்டு விட்டுலாம் சொல்லி பார்டர் வரைய ஆரம்பிச்சாச்சு சரிங்களா. கோலம்னாலே பார்டர் இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல, இந்த மாதிரி தோணுச்சு. அதனால் சரின்னு சொல்லி அந்த அந்த அடுப்போட அந்த எப்படி சொல்லுவாங்க அந்த கார்னர்லேயும் அழகான ஒரு தாமரை வரைஞ்சாச்சு. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு என்னென்ன தோணிகிட்டே இருந்துச்சு, சரி கொஞ்சம் இந்த தாமரை கலர் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம கலர் பண்ணி கலர் கோலமாக அடுப்பில் போடலான் இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கோலம்லாம் உங்கள் வீட்டில் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. பார்க்குறவங்க நண்பர்கள் எல்லோரும் சொல்லுங்கள். அப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் அடுப்புக்கு சரிங்களா.
மஞ்சள் குங்குமம் வச்சாதான் ஒரு மங்களம் நிறைந்து இருக்கும். மகாலட்சுமிக்கு மஞ்சள் குங்குமம் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் மஞ்சள் குங்குமம் தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எல்லா பெண்களுக்குமே மஞ்சள் குங்குமம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தானே. ஒரு மங்களம்னாலே அது மஞ்சள் குங்குமம் இல்லாமலா அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுக்கலாம். நான் எல்லா தாமரை மேலேயும் அப்படியே வச்சு விட்டுருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அடுப்பே ஒரு மங்களகரமான ஒரு சூப்பராக இருந்தது அடுப்பு. இன்னும் மஞ்சள் குங்குமம் தான் வச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. பரவாயில்லை. அப்படியே அந்த அடுப்பு பக்கத்தில் வச்சுருக்க கோலத்துக்கும் அப்படியே மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுலாம். சரிங்களா, வச்சு விட்டாச்சு மஞ்சள் குங்குமம். அப்புறம் வாங்க பூக்கள் வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நான் சரி பூக்கள் இதழ்கள் அப்படியே தூவி விடலான்னு நினச்சேன். அப்புறம் யோசித்தேன், சரி வேண்டாம், முழு பூவாகவே வச்சிடலாம். எனக்கு ரோஜா பூவை இப்படி பிச்சு இப்படி போடுறதுக்கு மனசு வரல. அதனால் முழு பூக்களே வச்சுட்டேன். அப்புறம் அங்கெல்லாம் கொஞ்சம் இதழ்கள் போட்டு விட்டுருந்தேன். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு கிச்சன், பாருங்கள். அப்புறம் எல்லோ கலரும் எப்போயுமே நான் ரோஸ் இந்த மாதிரி மினி ரோஸ் வாங்கினா எப்போயுமே ஒவ்வொருத்தவங்களுக்கு கலர் கலராக கிடைக்கும்ல. எனக்கு எல்லோவும் ரெட் கலர் மட்டும்தான்ப்பா கிடைக்கிது எப்போயுமே. அதனால் அப்புறம் ஒரு தீபம் அப்படியே வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபமும் வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம சாமிக்கு பிரசாதம் செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறதுனால நான் தீபம் பொருத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே பிரசாதம் செய்யலான் இருக்கேன். அப்புறம் கண்ணாடி உருளி வச்சிடலாம். அப்படியே தண்ணி ஊற்றுற நான் ஸ்லோ மோஷனில் காட்டியிருக்கேன். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுப்பா, பாருங்கள். நல்லா இருக்குல்ல? தண்ணி ஊற்றுறத ஸ்லோ மோஷனில் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவேன்னு. அப்புறம் அப்படியே பூக்கள் அலங்காரம் பண்ணிடலாம். உருளி அலங்காரம் இது ரோஜாப்பூவோட இலை இருந்தது ஒரு ரோஜாப்பூவில், அழகாக இருந்துச்சு. சரி அதையும் வச்சு அப்படியே உருளி அலங்காரம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணேன். ஆனால் பூக்கள் அந்த இலை உள்ளே போயிடுச்சுப்பா, தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து அழகாக இந்த மாதிரி ஓரத்தில் வச்சிட்டேன். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், அப்படியே நம்ம கிச்சன் இப்படி தான் இருக்குது. அப்புறம் வாங்கப்பா வீடை போய் கூட்டலாம்னு சொல்லிட்டு கட வீடை கூட்ட ஆரம்பித்தாச்சு. வீடை கூட்டிட்டு அப்புறம் அந்த இடத்துல சாக்கு போட்டு விட்றோம். ஏன்னா ஈரமாக இருக்குமா, அதனால் சாக்கு போட்டோம்னா ஈரமாகாது. அப்படியே கிச்சனை கூட்டி விட்டலாம். அப்புறம் கிச்சனை கூட்டிகிட்டு பார்த்திங்கன்னா வீடு இந்த நிலமையில தான் கிடக்கு. அப்படியே கடன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. எப்பயும் பண்ணுற டியூட்டி தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடன்னு இதுவெல்லாம் ஸ்லோ மோஷனில் காட்டினா உங்களுக்கு போர் அடிக்கும்ல. அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டேன். சரிங்களா, அப்புறம் போர்வையெல்லாம் மடிச்சுட்டு அப்போ அழகாக எடுத்து வைக்கிறேன். என் பையன் நல்லா திட்டு வாங்கினான் என்கிட்ட. நான் வீடை க்ளீன் பண்ணும் போதாவது கொஞ்சம் நேரம் வெளியே போய் உட்காந்துருக்கலாம்ல. வெளியவும் போக மாட்டேங்கிறான், வீடே க்ளீன் பண்ண மாட்டேங்கிறான், ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறான்ப்பா அந்த பையன். நல்லா திட்டு வாங்கினான் என்கிட்ட. அப்புறம் முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை எந்திக்க சொல்லிவிட்டு அப்படியே சோபாவை தட்டி விடலான்னு பார்த்தா, அட பாவிகளா, சோபாவை எப்படா பிச்சிங்கன்ற மாதிரி சோபா தனியாக வருது கையோட. எப்படா சோபாவை இப்படி பிச்சிங்க, இது என்ன கட்டையை சொறி வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். ஆமாம் மகா, அது கம்பி உடஞ்சிருச்சு, அதனால் நாங்கள் நைனா தான் அப்படி, அவங்க அப்பா, நைனானா அவங்க அப்பா, நான் அப்பா தான் இப்படி கட்டையெல்லாம் சொறி வச்சுருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், இது தப்பாக போட்டு வச்சுருக்க, திருப்பி இந்த சோபா உண்மையிலே கண்ணு இருந்தா கண்ணீர் வடிச்சிருப்பா. எங்ககிட்ட படுற பாடு. கடைசி அதை பிச்சே போட்டாங்க. அப்புறம் அப்படியே இது சோபா இல்லை, சோபா மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசை தானேப்பா, வீட்டில் ஒரு சோபா இருக்கணும். யாராவது வந்தாங்கன்னா வாங்க அப்படியே இந்த சோபாவில் உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு வரேன்,
டீ போட்டு வரேன்னு சொல்கிறது அது ஒரு நல்லா இருக்கும்ல. என்ன நமக்கு வந்து இடம் தான் பத்தாது. ஆனால் பரவாயில்ல. இந்த சோஃபா வந்து இங்கே போட்டனால எல்லா பசங்களுக்கு வந்து டிவி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஒரு சேர் போட்டாலும் சேரில் உட்கார மாட்டாங்க பசங்க, கட்டில் தான் உட்காருவாங்க. இப்போ வந்து இந்த சோஃபாலேயே உட்காந்துக்கிறாங்களா, அந்த மாதிரி இடம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த சோஃபாவில் அந்த கட்டை சொறி இருக்கிறது தான் கொஞ்சம் சரியில்லை. அது பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அப்புறம் வீடை கடன்னு கூட்ட ஆரம்பிச்சாச்சுப்பா. சரிங்களா, டெய்லி தினமும் தான் வீடை கூட்டுறோம். எப்படி தான் இவ்வளோ மண் வருதுன்னு தெரிலப்பா. நான்லாம் வந்து வீட்டுக்குள்ளே நடக்கும்போது மேட்டில் வந்து நல்லா காலை தொடச்சிட்டு தான் உள்ளே வருவேன். இந்த பசங்க குட்டி பசங்க இருக்கனால அப்படியே உள்ளே வந்துடுவாங்க போல். ஃபுல்லாக மண் தான் நெரு இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக கூட்டி அள்ளியாச்சுப்பா. சரிங்களா, குப்பையெல்லாம் கூட்டி அள்ளிடலாம். அவ்வளோ குப்பை எல்லாத்தையும் கடன்னு கூட்டி அள்ளியாச்சுப்பா. அப்புறம் வந்து வாங்க அப்படியே வந்து இந்த ரூமுக்கு போய் பார்த்தா அந்த ரூமு அப்படி ஒரு கேவலமாக கிடக்கு. அந்த என் பசங்க தான் இந்த சேட்டை செய்கிறாங்கன்னா எங்கள் வீட்டுக்காரும் அந்த சேட்டை தான் பண்ணி வச்சுருக்காரு. கையில் எங்கே கிடக்கு பேகு, ஸ்கூல் பேக் இங்கே கிடக்கு அங்கே கிடக்கு. அதை இடத்துல வைக்கவே மாட்டேங்கிறாங்கப்பா இந்த பிள்ளைக்காடுங்க. என்ன தான் பண்ணுறது, இந்த பிள்ளைங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் காதிலே வாங்க மாட்டேங்குதுங்க. அப்புறம் கடை அந்த ரூமையும் வந்து ஒதுங்க வச்சு கூட்டிகிட்டு அப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம பூஜை பண்ண போகிறோம்ல, அதனால் இந்த இடத்தையும் வந்து அழகாக கூட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு அப்புறம் வாசலுக்கு போயாச்சுப்பா. வாசலுக்கு போய் வாசலை வந்து கடன்னு கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். கேமரா வந்து வீட்டுக்குள்ளே தான் அப்படியே வந்து ஸ்டாண்டில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு வெளியே கூட்டுறேன். சரிங்களா, அப்புறம் கடன்னு கூட்டிகிட்டு அப்படியே வந்து இன்னும் கோலப்படியே வரலவே இல்லைப்பா, வாங்கவும் இல்லை. கோலப்படி தெருவில் கொண்டு வருவாங்கன்னு பார்க்குறேன். இங்கே உள்ள மளிகை கடையில் கோலப்படி இல்லைங்கிறாங்கப்பா. வெள்ளை கோலப்படியே இல்லைப்பா. அப்புறம் வந்து அப்புறம் வாசலில் ஒரு வாளி தண்ணி எடுத்துகிட்டு வந்து நல்லா வாசல் தொளிச்சு விட்டு, இந்த சிமெண்டெல்லாம் நான் போட்ட சிமெண்ட்டு தான், நல்லா இருக்குல்ல சதுரமாக. அப்புறம் நல்லா அலசி விட்டுட்டு வாங்க அப்படியே போய் பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல சரி வந்து நல்லா தொடச்சிட்டு ஏதாவது கோலம் போடலாம் அப்படின்னு நினச்சேன். என்ன கோலம் போடலான்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம வந்து இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறனால சரி தாமரையே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபுரத்தை எடுத்து வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு அந்த இடத்தையும் நல்லா ஒரு ஈரத்துன்னு வச்சு நல்லா தொடச்சி விட்டு அரிசி மாவு எடுத்துகிட்டு வந்து சரி கோலம் போட்டுடலாம். கோலம்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை குளிச்சுட்டு வந்து பிரசாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை. சரிங்களா, பூஜை வீடியோ தனியாக கொடுத்துருக்கேன். சரிங்களா, 5 தெய்வங்கள் பூஜைன்னு சொல்லி தலைப்பில் வந்து பூஜை வீடியோ மட்டும் கொடுத்துருக்கேன். சரிங்களா, நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். சரிங்களா, 5 தெய்வங்கள் பூஜைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா, அப்புறம் வந்து அப்படியே வந்து கோபுரத்துக்கு முன்னாடி வந்து அழகாக ஒரு தாமரை வரைஞ்சாச்சு. சரிங்களா, தாமரை வரைஞ்சி அப்படியே வந்து பார்டரெல்லாம் போட்டேன். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எத்தனை பேருக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கோபுரம், இந்த செடி, அந்த 2 குத்து விளக்கு, அப்புறம் இந்த கோலம், நம்ம அரிசி மாவில் கோலம் போடுறது எத்தனை பேருக்கு, எத்தனை நண்பர்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கப்பா. வீட்டில் சின்ன மாற்றம் கவலை குறையும் சொல்லி அந்த வீடியோவுக்கு அவ்வளோ லைக்கு, அவ்வளோ கமெண்ட் பண்ணிங்க. மித்த எத்தனை வீடியோ போட்டேன், ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு கமெண்ட் நல்லா இருக்குது நல்லா இல்லை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்கப்பா கண்டிப்பாக. எல்லா வீடியோ எல்லா நண்பர்கள் பார்க்குறீங்கல்ல, நான் போடுற லாங் வீடியோ எல்லாமே அதில் வந்து கமெண்ட்டு சொன்னால் தானேப்பா அடுத்து நம்ம சரி ஏதாவது நாளைக்கு இந்த வீடியோ கொடுக்கலாம், நாளான்னைக்கு இந்த வீடியோ கொடுக்கலாம், எல்லோருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்குவேன். அதனால தான். சரிங்களா, முடிஞ்ச அளவு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்படியே வந்து கீழேயும் அழகான கோலம் போட்டாச்சு. புக்கை பார்த்து தான் போட்டேன் இந்த கோலம். சரிங்களா, ஏற்கனவே வந்து புக்கில் வந்து போட்ட கோலத்தை தான் வந்து அரிசி மாவில் அப்படியே வந்து கோலத்தை வரைஞ்சி விட்டுருந்தேன். அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த நம்ம அந்த கோபுரம் இருக்கிற அந்த பாக்ஸ்லேயும் வந்து கோலம் வரைஞ்சி விட்டாச்சு. அப்புறம் தீபத்துக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சாச்சு. அப்புறம் வெறும் வாசலாக இருக்குது, கோலப்படியே இல்லைனாலும் சரி மஞ்சள் கலர் கோலப்படி இருந்துச்சு. சரி வெறும் வாசலாக எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு மனசே வரல, அதனால் வந்து சரின்னு சொல்லி மஞ்சள் கலர் கோலப்படியே போட்டேன். நான் வந்து கேமராவோட இப்படி செட் பண்ணி வச்சுட்டு போட்டேன். எங்கள் ஹவுஸ் ஓனரை நான் பார்த்துட்டே நின்னாங்க. இந்த உள்ள ஏதோ ஒன்று கேமராவில் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும்னு நினைப்பாங்க.
அப்புறம் வந்து நான் கடைன்னு குழந்தை மட்டும் ஓடிய வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே. பாருங்களேன், ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும்பா. அங்கங்கே நம்ம எதாவது வேலை செய்யும் போது கேமரா வச்சு நீங்கள் வந்து வச்சு பாருங்களேன். அது கொஞ்சம் பழகிற வரைக்கும் அப்படி அந்த கூச்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பழகிட்டோம்னா நம்ம வந்து எப்பயுமே கேமரா தூக்கிட்டே சுற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கே பழகிடும். நான் போய் குளிச்சுட்டு வரேன் சரிங்களா. குளிச்சுட்டு வந்து பூஜைக்கு பிரசாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிக்க போயாச்சு. போயிட்டு வந்து ரவையும் நெய் முந்திரி எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து தெய்வத்துக்கு வந்து பூஜை பண்ண போகிறோம் சரிங்களா. அதனால் மங்களகரமாக விளக்க வந்து பொருத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் பண்ணலாம். அப்படியே வந்து கிச்சனை இப்போ பாருங்களேன், அந்த தீபம் பொருத்தினதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு அழகு. எனக்கு வந்து கோலம் வந்து பட்டையாக போட்டால் தான் பிடிக்கும். அதனால் நான் வந்து தாமரையை பட்டையாக தான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அந்த பட்ஸ் இருக்குல்ல, புது பட்ஸு வச்சு அப்படியே பட்டையாக தான் எனக்கு கோலம்னாலே பட்டையாக அப்படி போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சின்ன பிள்ளைலேருந்து போடுவேன். அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அப்படியே கடன்னு பிரசாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சுப்பா. அதனால் சரி இந்த வீடியோ வந்து பிரசாதம் செய்கிறத வந்து தனியாக இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவில் பாருங்கள். அதனால் வந்து எல்லாத்தையும் ஸ்பீட் பண்ணிட்டேன். அதனால் கேசரி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் சரிங்களா. கேசரி பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வந்து பூஜை பண்ண போகிறோம். நம்ம கையால் வந்து தெய்வங்களுக்கு பிரசாதம் பண்ணுறது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி சூடாக செஞ்சு பிரசாதம் வந்து கண்ணாடி பவுலில் போய் எடுத்து வச்சிடலாம் சொல்லிட்டு. எனக்கு இந்த பவுல் ரொம்ப பிடிக்கும்பா. நல்லாயிருக்கு. சாமிங்களுக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு, தெய்வங்களுக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. இன்னும் 2 போனால் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன், 30 ரூபான்னு நினைக்கிறேன். இன்னும் 2 பவுல் வாங்கி வைக்கணும். அப்புறம் வாங்க, இங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு பிரசாதத்தை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து எல்லோரும் நல்லா இருக்கட்டும் சொல்லி அப்படியே ஒரு குட்டி பூஜையும் பண்ணியாச்சு. வெள்ளிக்கிழமை சரிங்களா. வெள்ளிக்கிழமை நம்ம வந்து காலையில் வந்து வேலைக்கு போகிற பெண்கள் வந்து பூஜை பண்ண முடியலனாலும் காலையில் சிம்பிளாக ஒரு தீபத்தை பொருத்திட்டு பற்றி பொருத்திச்சுட்டு தான் நான் போயிடுவேன். ஆனால் சாயங்காலம் வந்து நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் தானே, அப்போங்கும் போது ஒரு 6 மணிக்கு மேலே அப்படி பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நான் வந்து 5:45 6 மணி கெடியாரத்தோட போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 2 தீபமாவது ஏற்றிடுவேன். ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷலாக நம்ம பூஜை பண்ண போகிறோமோ ஒரு 6 மணிக்கு மேலே, ஒரு 6:30 மணி 7:30 மணி அந்த மாதிரி 6 மணிக்கு மேலே பண்ணுவேன். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே வந்து அப்படியே இந்த ரூமில் வச்சு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே தெய்வங்களை எடுத்துகிட்டு போய் என்னோடய பூஜை அறையில் வச்சுட்டேன் சரிங்களா. அப்படியே வந்து எல்லோரும் நல்லா இருக்கட்டும் சொல்லி ஒரு குட்டி பூஜை பண்ணியாச்சு. இந்த பூஜை வீடியோ தனியாக நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதனால தான் எல்லாமே ஸ்பீடு பண்ணியிருக்கேன். என்னடா வீடியோ ஸ்பீடாக போகுதுன்னு நினைக்காதீங்க. 5 தெய்வங்கள் பூஜைன்னு சொல்லி நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள் சரிங்களா. அந்த வீடியோவில் வந்து ஸ்லோவாக அப்படியே காட்டியிருக்கேன் சரிங்களா. 5 தெய்வங்கள் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, பெருமாள், லட்சுமி அம்மன், விநாயகர், சரஸ்வதி அம்மன், நம்ம முருகர் சரிங்களா. 5 தெய்வங்களை வச்சு தான் நம்ம வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஒரு குட்டி பூஜை பண்ணியிருந்தேன் சரிங்களா. ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறக்கே. பாருங்கள், அந்த 5 தீபமும் வந்து அந்த அகல் விளக்கு மாதிரி 6 தீபம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப அழகாக சிம்பிளாக ஒரு எளிமையான பூஜை வந்து பண்ணியாச்சு. எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் சரிங்களா. பாருங்களேன், வீடையே நம்மளால் வந்து கோயிலாக மாற்ற முடியும். ஒரு குட்டி கோயிலாக நான் வந்து மாற்றி வச்சுருக்கேன். பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தீப ஒளிரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. உங்களுக்கும் பிடிச்சா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்படியே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வீடியோ பிடித்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்கப்பா. அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.